தீபாவளி பண்டிகையொட்டி அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கா. அவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளவு பஸ்ஸஸ் இயக்குறோன்ட்டு. சார், இப்போ இந்த ஸ்பெஷல் பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு 5900 சொல்லியிருந்தோம். அது ஸ்பிளிட் அப் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு பஸ் இயக்குறோம்? வழக்கமாக ஒவ்வொரு நாளும் 2092 பேருந்துகள் இயக்கும். அது நேற்றைக்கு இயக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்குது, அடுத்த 2 நாட்களுக்கும் இயக்கப்படும். நேற்றைக்கு 760 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதன் காரணமாக நேற்றைக்கு 1,28,000 பேர் சென்னையிலிருந்து ஊர் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சிறப்பு பேருந்துகள் 2164 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதுவரை 2700 பேருந்துகள் இயக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 1,04,000 பேர் சென்றிருக்கிறார்கள். இன்னும் 1500 பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 1,00,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை விட்டு மாணவர்கள் பெருமளவில் வந்து கொண்டிருப்பதை நாமளே பார்க்கிறோம். எனவே தேவையான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படும். சில நேரங்களில் நள்ளிரவு நேரத்தில் பேருந்துகள் அதிக அளவு இல்லை, அதிகமான கூட்டம் இருக்கு, போதிய பேருந்துகள்னு சில விழாக்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நம்ம என்ன தயார் பண்ணிருக்கோம்? அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விழா நாட்களில் நடக்கல. அது எதிர்பாராத சில நாட்கள். பக்ரீத் பண்டிகையின் போது ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நாள் அரசு விடுமுறை முன்னதாக அறிவித்து விட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்த காரணத்தினால் திடீர்னு 2 மணிக்கு வந்து ஒரு 300 பேர் வந்து இறங்கி கொண்டு பேருந்து கேட்டார்கள். நாம் வழக்கமாக இயன்ற பேருந்துகள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் 1,50,000 பேர் போயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு 2 மணிக்கு வந்துட்டு ஒரு 300 பேருக்கு பேருந்து கேட்கும்போது அது பேருந்து வர வேண்டும். பேருந்து இங்கேயே நிறுத்திருக்காது. பக்கத்தில் நம்ம சிறப்பு பேருந்து மாநகர போக்குவரத்து கழக பேருந்து பணிமனையிலிருந்து வர வேண்டும். அதற்கு காத்திருக்க முடியாமல் அவர்கள் ஒரு பிரச்சனை செய்தார்களே ஒழிய மற்றபடி தேவையானவர்களுக்கு பேருந்துகளை நாம் வைத்து கொண்டு இயக்கிறோம். இன்றைக்கும் கடந்த ஆண்டை போல ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வாகனங்களை தனியார் பேருந்துகளை வைத்திருக்கிறோம். அந்த பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. இரவு நேரத்தில் இயங்காத மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் சிறப்பு பேருந்துகளாக இயக்குவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். எந்த அளவிற்கு வந்தாலும் பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும். சனி ஞாயிறு எவ்வளவு பேருந்து நம்ம சென்னையில இருந்து இயக்க போறோம் சார், சிறப்பு பேருந்து? சனிக்கிழமை அன்றைக்கு சிறப்பு பேருந்துகள் 1685, ஞாயிற்றுக்கிழமைக்கு 840 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. ரோட்டில் வந்து இது வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து சனிக்கிழமை ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கின்ற 3 பேருந்து முனையத்திலிருந்து 1935 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 1040 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. மாதாவரம் பேருந்து முனையம், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் 3ம் சேர்த்து. இப்போ முன்பதிவு பண்ணவங்க எவ்வளவு பேர் பயணிச்சிருக்கிறாங்க? முன்பதிவு செய்தவர்களோட விவரங்கள் என்ன? முன்பதிவு வந்து நீங்கள் கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருக்குது. கடந்த ஆண்டு 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள். இந்த ஆண்டு இன்றைய நிலவரமே 2,39,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அதே போல் ஒரு நாள் முன்பதிவு என்பது இன்றைக்கு வந்து போக்குவரத்து கழக வரலாற்றில் உச்சபட்சமாக 91,000 பேர் முன்பதிவு செய்து போயிருக்கிறாங்க. அதே போல் சென்னையிலிருந்து மாத்திரம் 53,000 பேர் முன்பதிவு செய்து போகிறார்கள். இது வந்து இதுவரை போக்குவரத்து கழக வரலாற்றில் இல்லாத முன்பதிவு. காரணம், நம்முடைய அரசு போக்குவரத்து கழகம் கடந்த 2-3 வருடங்களாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் சிறப்பான சேவை வழங்கி வருவதால் பொதுமக்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள். சார், இப்போ சிலவங்க அந்த முன்பதிவு பண்ணவங்களுக்கான எஸ்எம்எஸ் வரல அப்படின்ற ஒரு பிரச்சனையோட நிறைய பேர் காத்திருக்கிறத பார்க்க முடியுது. எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம பஸ் வந்துருச்சான்ட்டு. இப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது? இல்லை, அங்கங்கே நம்முடைய போக்குவரத்துறை அலுவலர்கள் வந்து டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போனால் அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் செய்யப்படும். அதிக அளவில் மொபைல் ஃபோன் நீங்கள் இப்போ யூசேஜில் இருக்கிற காரணத்தினால் நெட்வொர்க் ப்ராப்ளத்தால் வந்து மெசேஜ் ரீச் ஆகாமல் இருக்கும். ஆனால் அவர்கள் முன்பதிவு செய்திருக்கின்ற அந்த தகவல்களோடு போகிற போது அவர்களுக்கான வாகனத்தில் ஏற்றி அனுப்பப்படுவார்கள். நம்ம ஏற்கனவே கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் தயார் பண்றதுக்கு நம்ம தமிழக அரசு சார்பில் 20 கோடி ரூபாய் கொடுத்தோம். அந்த பணிகள் எந்த அளவில் இருக்கு? ஏன்னா தீபாவளி வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த ட்ரெயின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை பற்றின இல்லை, அதற்கான பணிகள் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதல் விரைவாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய தமிழக அரசு சார்பாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அடுத்தடுத்த காலங்களில் அவை விரைவாக நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ தீபாவளிக்கு ஊருக்கு போறது ஒரு பக்கம், திரும்ப வர்றதும் ஒரு பிரச்சனையா இருக்கும். குறிப்பா வந்து தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாளே வந்து விடுமுறை இப்போ விட்டுருந்தா கூட ஒரு நாள்ல எப்படி வந்து சேருவாங்கிறது பிரச்சனை இருக்கு. நம்ம அதை எப்படி இயக்க போறோம்? அதை மேனேஜ் அவங்கள பொதுமக்களுக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுக்க? நம்ம அடுத்த 3 நாட்களுக்கும் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கோம். ஏற்கனவே எப்பயுமே வந்து போகிறவங்க ஒரே நாளில் திரும்பி வர மாட்டாங்க, படிப்படியாக வருவார்கள். எனவே அந்த வகையில் திரும்பி வருவதற்கு 21 செவ்வாய்க்கிழமை வழக்கமாக இயங்குகின்ற 2092 பேருந்து இல்லாமல் சிறப்பு பேருந்துகள் 2048. அடுத்த நாள் புதன்கிழமை 22ஆம் தேதி சிறப்பு பேருந்துகள் 1392. அடுத்து வியாழக்கிழமை 813 என்று 4253 சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்படுகிறது. நம்ம வழக்கமாக இயக்குகின்ற 6226, மொத்தம் 10,529 பேருந்துகள் ரிட்டர்ன் வருவதற்கு பயன்படுத்தப்படும். இன்னும் சிலர் அந்த அடுத்த 2 நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் வந்து அப்புறம் சனி ஞாயிறில் வருவாங்க.
அது வழக்கமான பேருந்துகள் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ சார். அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று முன்பதிவு செய்த பயணிகள் பயணிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.